நம்ம சகேயுவோட வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது சகேயுவோட வாழ்க்கையில சகேயு எப்படிப்பட்டவரா இருந்தாரு? சகேயு அநியாயமா வட்டி வாங்குறவரா இருந்தாரு, ஏமாத்துறவரா இருந்தாரு. அவர் சொல்றாரு, அநியாயமாய் வாங்கினார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அநியாயமா அநேகரை ஏமாத்தி காசு வாங்கி இருக்கிறார். அப்ப சகேயு சொல்றாரு, இயேசுவை சந்திச்ச பிறகு, இயேசுவை சந்திக்கிறதுக்கு முன்பு அநியாயமா வரி வட்டி போட்டு வாங்கி இருக்கிறார். ஆனா இயேசுவை சந்திச்ச பிறகு, ஆண்டவரே நான் அநியாயமா வாங்கினா நாணத்தனையாய் திருப்பி தருகிறேன், நான் அநியாயமா வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திருப்பி தருகிறேன் சகேயு சொல்றாரு. இப்ப சகேயு சொல்றாரு, ஆண்டவரே நான் அநியாயமா வாங்கினால் நாளத்தனையாக திருப்பி தருகிறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படி நாளத்தனையா திருப்பி தரேன்னு சொல்றதான காரியம் இயேசு அவரை கூப்பிட்டு நாளத்தனையா நீ திருப்பி தரணும்னு சொன்னாரா? இல்ல. இயேசு அவரை பார்த்து, நீ இதோ ரட்சிக்கப்பட்டுட்ட, உன் வீட்டுல ரட்சிப்பு வந்தது, இனிமே நீ என்ன வாங்கினியோ நாளத்தனையா திருப்பி தரேன்னு சொன்னார், கொடுக்கணும்னு சொன்னாரா? இயேசு சொல்லல. ஆனா ஏன் சகேயு நான் அநியாயமா வாங்கினால் நாளத்தனையா திருப்பி தரேன்னு சொன்னாரு? ஏன்னா அவருக்குள்ள இயேசு இருக்கிறாரு, இயேசு வந்துட்டாரு. சகேயு உலகத்தில் உள்ள பொக்கிஷத்தை பார்க்கிறோம், நமக்குள்ள அவருக்குள்ள இருக்கிற இயேசு பெரிய பொக்கிஷமா நினைச்சாரு. அந்த சந்தோஷம், அந்த சமாதானம், அந்த சகேயுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கிறத அவருடைய இதயத்துல இயேசு கிறிஸ்து ஒரு இடம் வைத்திருக்கிறாரு. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அந்த சந்தோஷம் தாங்க முடியாம அவர் என்ன சொல்றாரு, நான் அநியாயமா வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திருப்பி தருகிறேன் அப்படின்னு சகேயு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து சகேயு கூப்பிட்டு சொல்லல, நீ இவங்க கிட்ட இவ்வளவு வாங்கின, நீ இவ்வளவு கொடு, நீ அங்க இவ்வளவு வாங்கின இவ்வளவு கொடு, நீ ஏமாத்தி வாங்கின நாளத்தனையா கொடுன்னு இயேசு சொல்ல கிடையாது. ஆனாலும் சகேயு இயேசு அவருடைய இருதயத்துல வந்தவன, அவங்க வீட்டுல வந்தவன சகேயுக்கு பெரிய சந்தோஷம். உலகத்துல உள்ள ஆஸ்தி பாஸ்தி சொத்துக்களை பார்க்கிறோம், இயேசுவே பெரிய பொக்கிஷமா சகேயு நினைக்கிறார். சகேயு இயேசு கிறிஸ்துவை ஒரு பெரிய பொக்கிஷமா நினைச்சனால அவர் சந்தோஷம் தாங்க முடியாம என்ன சொல்றாரு, உலகத்துல உள்ள சொத்துலாம் ஒண்ணும் இல்ல, நான் வாங்கினேன் அநியாயமா, அந்த பணம் எல்லாம் ஒண்ணுக்கும் பயன்படாது, நான் பூமியில இருக்கிற வரைக்கும் தான் அந்த சொத்து எனக்கு உதவி செய்யும், அந்த சொத்து நான் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்றதுக்கு எனக்கு உதவி செய்யாது, கர்த்தரோடு நித்தியமா கர்த்தரோடு இருக்கிறதுக்கு இந்த சொத்து பத்தெல்லாம் எனக்கு உதவி செய்யாது, ஆனா இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி என்ன செய்யறாரு, அந்த சந்தோஷத்துல நான் அநியாயமாய் வாங்கினால் நாளத்தனையாக திருப்பி தருகிறேன் சொல்றாரு. சகேயு கண்டுபிடிச்சிட்டாரு. என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாரு, உலகத்துல அநேக